இப்பதான் நான் அக்காவா தெரியறேனா? என் விஷயத்துல தலையிடாத நீ என்ன சொன்னல, அப்புறம் எதுக்கு என் ரூம்குள்ள வர? போடி வெளியே. சாரிக்கா, நீ கோவமா இருப்பேன்னு தெரியும். அத்தை திடீர்னு என்னை கூப்பிட்டு வருணை பத்தி கேட்டதும் எனக்கு பயம் வந்துருச்சு. நீ வேற நான் பொய் சொல்றேன்னு சொல்லவும் எனக்கு அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுக்கா. நிறுத்திடி. நீயும் வருணும் பேசிட்டதை தானே நான் சொன்னேன். நான் இந்த பொய்யும் சொல்லலையே. என் காதால கேட்டேன். நீ வருண் கிட்ட ஏன் என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்குனீங்க சொல்லிருந்தா நானே கையெழுத்து போட்டிருப்பேன்னு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் நான் ஏதோ அரைகுறையா கேட்டேன்னு சொல்லிட்டல. அண்ணாமலையாத்தான் நம்பி இருக்கலாம். ஆனா நடந்ததெல்லாம் பொய்யாகாது. எனக்கு உன் கோவம் புரியுது. ஆனா நீ என்ன புரிஞ்சுப்பல்லக்கா. அதனாலதான் என்னால வருணை எப்படிக்கா விட்டு கொடுக்க முடியும்? ஏய், சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நான் கேக்குறதுக்கு நேரா பதில் சொல்லு. வருண் உன்கிட்ட கையெழுத்து வாங்கினது உண்மையா இல்லையா? என்னடி சாதாரணமா ஆமான தலையாட்டுற? நான் உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் அண்ணாமலையாத்துக்கிட்ட உண்மையா சொன்னேன். அப்புறம் எதுக்கு பொய் சத்தியம் பண்ண? நீ என் நல்லதுக்காக தான் பண்றேங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நீ மட்டும் கஷ்டப்பட்டு எந்த யூஸும் இல்லக்கா. ஏன் இப்படி பேசுற? அப்போ வருண் உன்னோட இருக்க போறது இல்லையா? உன்னை விட்டுட்டு நியூயார்க் போக போறாரா? அக்கா, யாரும் யாரோடும் இருக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. யாரோட நாம வாழணுங்கிறத நாம மட்டும் முடிவு பண்ண முடியாது. விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் விடுக்கா. ஏங்க சொல்லு லீலா. இன்னைக்கு வீட்ல தானே இருக்கீங்க? பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு வரலாம், வரீங்களா? இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நான் அங்க போகணும். தாராளமா போங்க. அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்துட்டு அப்புறமா போங்க. சொன்னா புரிஞ்சுக்கல. எனக்கு டைம் ஆயிடுச்சு. அங்கிருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன். என்னங்க உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன வாசல் வரைக்கும் வந்துட்டு கிளம்புறேங்கிறீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல நேரம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் வரேன். உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வாங்க. இல்லைங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அதெல்லாம் இல்ல, நீங்க வந்துதான் ஆகணும். ஐயோ, யோசிக்காதீங்க, வாங்க. ஒரு நிமிஷம். என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணிருக்காரு, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இவ ஏன் கூப்பிடுறா? ஏன் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து பேசுங்க. வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. சின்ன வீடா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நேரம் கிடைச்சா அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போங்க. தனியாவே இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி யாராவது வந்து பார்த்துட்டு போனா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வரீங்களா? எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நீங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கும் தனியா இருக்கோங்கிற நினைப்பு இருக்காதுல்ல? நானா? ஆமா, வந்தீங்கன்னா பெரிய குடும்பமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா எப்ப தோணுதோ நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம்.
இந்த மாதிரி தனியா இருக்க வேண்டியது இல்லைல்ல. இல்லைங்க, பரவாயில்ல. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். நான் சொல்றேன், எனக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு பிறந்த நாளா? ஆமா, உங்களை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நீங்க வந்துதான் ஆகணும். வருண், அம்மா வாங்கம்மா. என்ன கண்ணா பண்ற? டேப்லெட் எல்லாம் ஒழுங்கா போட்டியா? உடம்பு எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம்மா. நீ விளையாடுறதா இருந்தா விளையாடுப்பா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்ல? நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஆனா என்ன, உங்களுக்கு தான் என் மேல பாசம் இல்லாம போச்சு. எனக்கு உன் மேல பாசம் இல்லையா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க முன்ன மாதிரி என்கிட்ட லவ்வபிளா இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா அம்மாவும் அப்படிதான் இருப்பாங்க. அப்பதான் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கிறத தவிர வேற எதுவுமே தோணாதா? அதை தவிர வேற என்ன இருக்கு வாழ்க்கையில? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ வெண்ணிலாவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டல்ல. உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதை வச்சமா அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு வெண்ணிலா அவ்வளவு தூரம் போராடி உன் உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவளை கொஞ்சம் கொஞ்சமா நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட. அந்த மாற்றம் உன்கிட்ட தெரியுது. அத வச்சுதான் அம்மா சொல்றேன். எனக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லை. பொய் சொல்லாதடா. இல்ல, வெண்ணிலா என்னை காப்பாத்தினதுக்காக தான் என்ன லவ் பண்றான்னு சொன்னான். அங்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் கூட தான் போராடி என் உயிரை காப்பாத்திருக்காங்க. அப்ப அவங்களையுமா நான் லவ் பண்ண முடியும்? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீங்களா கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இன்னும் 3 மாசம் தானே டைம் இருக்கு. அதுக்குள்ளலாம் நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காதுமா. இந்த மாதிரி நீங்க சொல்றதாலேயோ இல்ல வெண்ணிலா மேல கேர் எடுத்துக்கிறதாலேயோ லவ்லாம் பண்ணிடுமாங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அதை மறந்துடுங்கம்மா.